தாவேகா கட்சியோட கரூர் பிரச்சார கூட்டத்தை ஜனநாயகன் படத்துக்கு பயன்படுத்தினதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதுக்கு தாவேகா கட்சியிலிருந்து நிர்மல்குமார் அவர்கள் தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வதந்திக்கு நாங்க பதிலளிக்க வேண்டாம் தான் நினைச்சோம். ஒரு ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு அடிப்படை அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளர்கள் எல்லாருமே எங்க கூட தான் டிராவல் பண்றாங்க. எங்களுடைய மீடியா வேன்ல பத்திரிகையாளருடைய மீடியாவும் இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து தான் டிராவல் பண்றோம். சினிமா ஷூட்டிங் எங்க நடக்கும் எங்க நடக்க கூடாதுன்னு ஒரு காமன் சென்ஸ் உள்ளவங்களுக்கு தெரியும். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால ஏதாவது 4 புரோக்கர்கள் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. கரூர்ல இழந்தவங்களை நினைச்சு நாங்க ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு இருக்கோம். யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த துளி கூட செய்ய மாட்டாங்க. இப்படி ஏதாவது சொல்லி அரசியலாக்கலாம்னு பாக்குறாங்க. கரூர் விஷயத்த நாங்க எப்பவுமே அரசியலாக்க மாட்டோம். கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இதை வச்சு அரசியல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா மக்கள் இந்த தேர்தலில் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு தாவேகா கட்சிக்கு எதிராக வதந்தி பரப்பிட்டு இருக்கிற 200 ரூபாய் கொத்தடிமைகளுக்கு நிர்மல்குமார் அவர்கள் தரமா பதிலடி கொடுத்திருக்காரு. இவ்வளவு நாள் கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்கள தான் விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தலைவர் விஜய்க்கு ஆதரவா பேசுற எல்லாரையும் விலைக்கு வாங்கி எதிராக பேச வச்சுட்டு இருக்காங்க. அது யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி வதந்தி பரப்பிட்டு இருக்கிற கொத்தடிமைகளுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.